ஆடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லோ பட்ஜெட் 5.1 ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ காஸ்ட் தான். லோ காஸ்ட் அப்படின்னா எவ்வளோ வரும்னா, ஒரு 4500 to 5000குள்ளே உங்களுக்கு வரும். 5000 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆம்பே வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் நான். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 சேனலுக்காக 2050யும் சப்வூஃபருக்காக 4191 நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். எந்த ஒரு நேமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காது. ரொம்ப பிளைனாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய டிஜிடெக் சேஸ் தான் இது, 7VC சேஸு. இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா USB ஆக்ஸுக்கான ஆன் ஆஃப் இருக்கும். இது 5.1 அவுட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இன்புட் செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகாரியா யூஎஸ் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபயர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பகாரியா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் பகாரியா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதோட ஆடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால தான் நம்ம பகாரியாவில் எந்த ஆம்ப்ளிஃபயர் செஞ்சாலும் சரி அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான். இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோலு. உங்களுக்கு USB ஆக்ஸ் ஒர்க் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு இது மாஸ்டர் கண்ட்ரோலாக வேலை செய்யும். மற்றபடி நீங்கள் வந்து 5 சேனல் 5.1 இன்புட் சோர்ஸாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் சேனல் வேலை செய்யாது. இது த்ரூவாக தான் வேலை செய்யும். அந்த மாதிரி தான் நம்ம சுவிட்சிங் லைன் அடிச்சிருக்கிறோம் 18 பின்னில். அந்த மாதிரி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1ல் இருக்கக்கூடிய டீட்டெயிலிங் எதுவுமே மிஸ் ஆகாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஒரிஜினாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். நாம் இந்த மாதிரி த்ரூவாக கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய அவுட்புட் தெளிவாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டீரியோ கண்ட்ரோலை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆடியோ வந்து எவ்வளோ தான் நம்ம வால்யூம் ஏற்றினாலும் உடையாது. ஏன் அப்படின்னா, மாஸ்டர் கண்ட்ரோலில் காட்டிலும் இதில் ஆடியோ வந்து நமக்கு லிமிட்டாக தான் போகும். அந்த லிமிட்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவோடைய கிளாரிட்டி அப்படியே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வால்யூம் ஏற்ற உங்களுக்கு உடையாது. அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆம்ப் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்போட இன்டீரியர்னு பார்க்கும்போதுன்னு நாம் செல்ஃபி ஆடியோவுடைய 5 சேனல் 2030 போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம 2050யும் போட்டுக்கலாம், 2030யும் போட்டுக்கலாம், 1815ம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த போர்டோடைய சர்க்யூட் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற போர்டுக்கும் இந்த போர்ட்லேயும் உங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் கேட்டிங்க அப்படின்னா, யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் கெப்பாசிட்டி எல்லாமே குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் CFR தான் போட்டிருப்பாங்க. இதில் MFR போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த போர்டு வந்து நல்லாவே இருக்கும். இந்த போர்டோடைய ரிவ்யூ வந்து நான் ஸ்டார்டிங்கில் நம்ம சேனலில் போட்டிருப்போம். மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபருக்காக 4191 நம்ம மோனோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் நம்ம 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா, 2 டிரான்சிஸ்டரில் வரக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இதில் ஹையாக இருக்கும். ஏன்னா STKவை பொறுத்த வரைக்கும் அதோடைய அவுட்புட் வந்து எப்போவுமே வந்து ஹையாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 4141 எடுத்தாலும் சரி, இல்லை 4142 எடுத்தாலும் சரி, இல்லை 4191 எடுத்தாலும் சரி, அதுக்கு ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் STK மாடியூல் யூஸ் பண்ணாலும் அதோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வராது. இது லோ வால்யூம்லேயும் சரி, லோ வோல்டேஜும் சரி, பர்ஃபார்மன்ஸ்ன்றது நல்லாயிருக்கும். இதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இதோட லைஃப் வந்து நமக்கு நல்லாவே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோலாஜிக் செக்ஷன் நம்ம சக்தி யூஸ் பண்ணியிருக்கிறோம். சக்தியில் நம்ம நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஹையர் அண்ட் ஆம்ப்ளிஃபையரும் சரி, இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையரும் சரி, கிளாரிட்டி வைஸ் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய சேஞ்சஸ் இந்த போர்டில் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்லேயே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி எடுத்து கொடுக்கலாம்.
நிறைய டெக்னீஷியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிறத அப்படியே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த போர்டில் என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு வரும். உங்கள் கஸ்டமரை உங்களால் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா 24/24 5 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் 50 வோல்ட் 4700 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 6 amps டயோட் 4 யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் 12 வோல்ட் ரெக்டிஃபிகேஷனுக்காக 1 ஆம்பியர் டயோட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 25 வோல்ட் 1000 mFT கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 சேனல் இன்புட்டுக்காக நம்ம 6RCA லைன் 8 வந்து நம்ம டைரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போட இன்டீரியர் வியூ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஆம்ப் நீங்கள் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் வந்து ஒரு 3000 இல்லை 3500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு போடக்கூடிய கொரியர் சார்ஜஸ் உங்களுக்கு தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆம்போடைய கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12 இன்ச்சு தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம் சிங்கிள் மேக்னெட்டு. நான் JBL 1500 தான் போட்டு செக் பண்ணேன், நல்லாவே இருக்குது. லெஃப்ட் ரைட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் டாகி சவுண்டு தான் யூஸ் பண்ணுறேன், அதுலேயுமே நல்லா இருக்குது. 6 இன்ச் போட்டிங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு ஆப்டான மேட்சாக இருக்கும். சரவுண்டுக்கும் நீங்கள் 6 இன்ச் யூஸ் பண்ணுங்கள், சென்டருக்கும் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஹோம் தேட்டர் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஹோம் தேட்டர் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆம்பை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 இன்ச் சப் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ஆம்போடைய சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இதோடைய ஆடியோ டெஸ்ட் தனியாக ஒரு வீடியோவில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு ஹம் நாய்ஸும் இருக்காது, ஹிஸ் நாய்ஸும் இருக்காது. மேக்ஸிமம் இந்த மாதிரி டியூவல் சப்ளை சிங்கிள் சப்ளை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக மைன்யூட்டாக ஒரு ஹம் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல அது இல்லாமல் இருக்கலாம். என்னோடய இடம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கனால அந்த ஒரு சின்ன நாய்ஸ் கூட எனக்கு எடுத்து காட்டும். அதனால் உங்களுக்கு இது வீடியோவில் மேபி அது தெரியலாம், தெரியாமையும் போகலாம். ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்குது. நான் ப்ளூடூத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறேன். ஒவ்வொரு மொபைலோடைய குவாலிட்டி தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோவும் சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஆம்பை நான் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு சில மொபைலில் சரவுண்ட் வந்து பேலன்ஸ் ஆகாது. நான் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும். அதனால் நான் வந்து இதில் தான் போட்டு செக் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நம்மகிட்ட மென்ஷன் பண்ணிங்கன்னா நாம் அதுக்கேற்ற மாதிரி ஆம்பை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கிளிப்பிங் போடுறேன், கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஆம்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டர் வாய்ஸை ஏற்றினா மட்டும்தான் நமக்கு அந்த வாய்ஸ் வந்து வெளியே வரும். அதே மாதிரி தான் இந்த ஆம்பு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நான் இதில் சென்டரை வந்து நான் உங்களுக்கு குறைக்கிறேன், வாய்ஸ் அப்படியே உள்ளே போகிறது நீங்கள் நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போட வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ஆம்ப் வேணுன்னா நீங்கள் ஒன்று தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.